மே மாதம் தொடங்கி இது 2ஆம் நாள் தொழிலாளர் தினத்தை முடித்துவிட்டு இன்று எல்லோரும் எங்களுடைய வேலைகளுக்கு போகலாம் அல்லது வார இறுதியில் நீங்கள்லாம் இருக்கலாம். சமீப காலங்களாக மக்கள் சில செயல்பாடுகளில் இருக்கிறார். இதற்கு முன்பு தேர்தலுக்காக வேலை செய்கிற இடத்திலிருந்து சொந்த ஊர்களுக்கு வந்து வாக்களித்து விட்டு போகிறார்கள். நாளை 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளை சார்ந்தும் சிலர் நகர்வுகளை செய்யலாம். ஆனால் பெரும்பான்மையாக குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் கோயில்களை சார்ந்த நகர்வுகளை அதிகரித்திருக்கிறார்கள். கோயில்களுக்கு நடைப்பயணங்களாக செல்வது, பௌர்ணமி நாட்களில் சில கோயில்களில் கிரிவலம் செல்வது நல்லது, இறை வழிபாட்டிற்கு நல்லது. பிரத்யேக விசேஷ நாட்கள், பிரதோஷம், சித்ரா பௌர்ணமி, இன்னும் முருகருக்குரிய நாட்களாக இருக்கிற சதுர்த்தி, இன்னும் பிற நாட்களிலே மக்கள் கோயில்களிலே குழுமுவதை பார்க்க முடிகிறது. மக்கள் கோயில்களுக்கு செல்வதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் கோயில்களுக்கு செல்லட்டும். கடவுளை வேண்டி தங்களுடைய வேண்டுதல்களை, தங்களுடைய பிரச்சனைகளை, தீர்வுக்கான பாதைகளை, மன அமைதியினை பெறுவதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைய கால சூழலில் கோயில்களை சுற்றுலாவாக வேலைகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு ஒரு கூட்டமாக கிளம்பி பௌர்ணமி நாட்களாக இருக்கலாம், பிரதோஷ நாட்களாக இருக்கலாம், இன்னும் பிற விசேஷ கார்த்திகை தீபங்கள் ஒட்டிய நாட்களாக இருக்கலாம், எல்லோரும் கோயில்களிலே குழுமி இருக்கிறார்கள். இங்கே பொருளாதாரம் சார்ந்து பெரும் சிக்கல்களை இந்த சமூகம், இந்த பகுதி, இந்த நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. எரிபொருள் சார்ந்து இந்த எனர்ஜி லாக்டவுன் என்று சொல்லப்படக்கூடிய எரிசக்தி தடை பிலிப்பைன்ஸ் நாட்டிலே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கொரோனா காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஊரடங்கு போன்றது. பாகிஸ்தானிலே எரிபொருள் விலையேற்றத்தின் காரணமாக ரேஷன் என்று சொல்லப்படுகிற குறிப்பிடத்தக்க எரிபொருளை ஒரு விலையிலும், அதற்கு மேல் நீங்கள் பெறுகிற எரிபொருளுக்கு ஒரு விலையுமாக வழங்குகிறார்கள். இது மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிற வளைகுடா நாடுகளிலே, மலேசியாவிலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எரிபொருள் வந்து சகாய விலையிலையும் மீதி எரிபொருள் சந்தை விலையிலையும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய ஈரான் அமெரிக்க யுத்த காலகட்டத்திற்காக வேண்டி நேற்று எல்பிஜி வர்த்தக உருளையினுடைய விலை 991 ரூபாய் உயர்வினை கண்டிருக்கிறது. அது பல தர மக்களினுடைய வாழ்வாதாரத்திலே, வேலையிலே, செலவினங்களிலே மாற்றங்களை இது ஏற்படுத்தி இருக்கிறது. வர்த்தக உணவகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. பல நிலைகளிலே அது தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வரும் என்று முன்கூட்டிய ஆரிடங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்நிலையில் நேற்று திருவண்ணாமலையில் கிரிவலம் என்கிற சித்திரா பௌர்ணமி கிரிவலம் என்கிற நிலையிலே தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுமே எத்தனை சுயநலத்தோடு கடவுள் எனக்கு மட்டும் அருள வேண்டும் என்று அங்கே போய் குழுமி இருக்கிறீர்கள். இங்கே பிரச்சனைகள் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. கடவுள் உங்களை மட்டும் காப்பாற்ற வேண்டும் என்று கடவுளிடம் போய் நிற்கிறீர்கள். நீங்கள் அங்கே போய் நீங்கள் நிற்பதால் என்ன பாதகங்களை இந்த சமூகத்திற்கும் உங்களுக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் ஏற்படுத்துகிறது என்பதை நான் வரிசைப்படுத்தியுள்ளேன். பிறகு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் இருக்கிற எந்த பகுதிகளிலிருந்தும் நீங்கள் திருவண்ணாமலைக்கு பயணப்பட்டு இருக்கிறீர்கள் கோயிலுக்காக. நீங்கள் போகிற
வாகனங்கள், நீங்கள் பொது போக்குவரத்தை பெரும்பான்மையானவர்கள் பயன்படுத்துவதில்லை. சொந்த வாகனங்களில் நீங்கள் பயணிக்கிறீர்கள். அதற்கான எரிபொருள், அங்கே போய் ஒரு உணவகத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அந்த உணவகத்தில் இருக்கிற செலவினங்கள், அவர் 10 பேரை சமாளிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் 200 பேர் போயிருக்கிறீர்கள். அவருடைய தரத்திலே அவர் சமரசம் செய்வார். தண்ணீர் செயல்பாடுகள், இன்னும் பிற விஷயங்கள். பலரும் தங்களுடைய வியாபாரத்தை அங்கே நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரே இடத்தில் இவ்வளவு மக்கள் குழுமுகிறார்கள் என்று. அப்பொழுது பிற பகுதிகளில் இருக்கிற வியாபாரிகள் அங்கே வந்து குழுமுகிற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த நகரினுடைய கட்டமைப்பில், சுகாதாரத்தில், அன்றாட நடைமுறையில், அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுடைய அன்றாட வாழ்வியலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள். எல்பிஜி நிரப்புவதற்காக அங்கே ஆட்டோக்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. அங்கே எரிபொருள் நிலையங்களில் எல்லோரும் அங்கே போய் எரிபொருளை எடுக்கிற பொழுது எப்படி ஒரு சராசரியாக ஒருவர் கொடுக்கக்கூடியதை விட கூடுதலாக அவரால் கொடுத்து விட்டால் அது அடுத்த கொள்முதலை அவர் எப்படி செய்வார்? எண்ணற்ற பிரச்சனைகளை நீங்கள் உண்டாக்குகிறீர்கள். கோயில்களுக்கு போங்கள். இப்படி ஒரு கோயிலுக்கு போவதால் தான் எல்லாம் தீரும் என்கிற இந்த நம்பிக்கையும், இந்த மூடத்தனத்தின் உச்சம். சிக்கல்கள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன, தீர்வுகள் கோயில்களில் இருக்கின்றன. நீங்கள் செய்வதனால் என்னென்ன விளைவுகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள்? உங்கள் பொருளாதார பிரச்சனைகளுக்காக உங்களை சுற்றி எல்லோருக்கும் இருக்கிற பிரச்சனைகளினுடைய ஆணிவேராக பொருளாதாரம் தான் இருக்கும், பணமாகத்தான் இருக்கும். நீங்கள் அந்த பணத்தை பெறுகிற எல்லா வழிகளையும் விடுத்துவிட்டு கோயில்களுக்கு கொண்டு அமர்ந்து கொண்டு எனக்கு தீர்வு கிடைக்கும் என்பது எப்படி கிடைக்கும்? நீங்கள் பொருளாதாரம் ஈட்டுவதற்காக யாருக்கும் உதவி செய்யவில்லை. நீங்கள் உங்களுடைய வேலையை செய்து உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்ட நகர்த்துவதற்காக வேலை செய்யவில்லை. யாரிடமேனும் நீங்கள் வேலை செய்தால் அந்த நபருடைய பொருளாதாரத்திற்கு பங்கம் செய்துவிட்டு நீங்கள் கோயில்களிலே போய் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை நம்பி யாரேனும் இருந்தால், நீங்கள் வந்து இந்த வேலையை எனக்கு முடித்து கொடுத்தால் இந்த வேலையை நான் அவரிடம் ஒப்படைத்து அந்த பணத்தை நான் பெற்று அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஊதியமும் தன்னுடைய ஊதியத்தையும் பெற வேண்டும் என்று ஒருவர் அமர்ந்து கொண்டிருந்தால் அவருக்கு அடுத்த நாளை நீங்கள் நகர்த்துகிறீர்கள். அவருடைய வாடிக்கையாளரிடம் நீங்கள் பாதகத்தை ஏற்படுத்துகிறீர்கள். நீங்கள் மட்டும் போகாமல் இன்னொருவரையும் அழைத்து செல்கிறீர்கள். அல்லது அவரை என்னோடு வா என்று கூட்டிக் கொண்டு சென்று அவருடைய வேலையையும் கெடுக்கிறீர்கள். அவர் எங்கே போக வேண்டியது இருக்கிறது? சில நேரங்களில் அவர் வேலையை இழக்கிறார். வேலை கொடுக்க சிலர் மறுப்பார்கள். அவர்களுக்கு நீ எப்போ வந்து நினைத்தவுடன் கிளம்பி விடுவாய், முருகருக்கு மாலை போட்டிருக்கேன், நடைப்பயணமாக போகிறேன் என்று 10 நாள் ஒரு வேலையால் காணாமல் போனால் என்ன நடக்கும்? இந்த நிறுவனங்கள் சரியாக நடக்கும். ஏன் வடவர்களை இங்கே இருக்கிற ஹோட்டல் நிர்வாகத்தினர், கோயம்புத்தூரில் இருக்கிற, திருப்பூரில் இருக்கிற நிறுவனங்கள் ஏன் வடவர்களை சேர்க்கிறார்கள்? ஏன் விவசாய பணிகளுக்கு வடவர்களை சேர்க்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது? உங்களிடம் நேர்மை இல்லை. உங்களுடைய வேலையில் உங்களுடைய நேர்மை இல்லை. கிடைக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு சுகபோகியாக மது அருந்தி கொண்டு கோயில்களை நோக்கி நகர்ந்து கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை சித்திரா பௌர்ணமியாக இருக்கட்டும் உங்களுடைய வேலைக்கும் உங்களுக்கு வேலை கொடுத்தவர்களுக்கும் நீங்கள் நியாயமாக இல்லாதவரை, நீங்கள் பணி செய்கிற இடத்திற்கு நீங்கள் நியாயமாக இல்லாதவரை, நீங்கள் வைத்திருக்கிற நிறுவனத்தை நீங்கள் சரியாக பராமரிக்க நியாயமாக இல்லாதவரை உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து தொடங்குகிற அத்தனை பிரச்சனைகளும் ஒருபோதும் தீராது. உங்களுடைய தெய்வம் உங்களுடைய வேலை அல்லது உங்களுடைய பணி செய்யும் இடத்தில் தான் இருக்கிறார். அவரை நீங்கள் உதாசீனம் படுத்திவிட்டு கோயிலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். கோயிலில் இல்லை தெய்வம். தெய்வம் நீங்கள் பணி செய்கிற உங்களுடைய வீட்டில், நல்வார்த்தைகளை பயன்படுத்துகிற வீட்டில், உங்கள் பணி செய்கிற இடத்தில், உங்களுக்கு வேலை வழங்கியவருடைய அலுவலக அறையில் தான் தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நீங்கள் எப்பொழுது மதிக்க கற்கிறீர்களோ அப்பொழுதுதான் தெய்வம் உங்களுக்கு சகாயம் செய்வார். அவர் அங்கே இங்கே என்று சொல்கிற ஜோசியக்காரனாக இருக்கலாம், இல்லை சாமி வேடம் பூண்டவனாக இருக்கலாம். அவன் ஏன் முன்னேறவில்லை? அந்த ஜோதிடத்தை, தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து அதன் அடிப்படையில் ஏன் அவன் செல்வந்தனாகவில்லை?
ஏன் குறி சொல்லுபவன் ரோட்டில் அமர்ந்திருக்கிறான்? ஏன் கிளிஜோசியம் பார்ப்பவனும் சாலைகளில் இருக்கிறான்? அவன் குறி சொல்பவன், கடவுளும் அல்ல, பின் உங்களுடைய தலைவிதியை நிர்ணயிப்பவனும் அல்ல. ஜாதகம் பார்ப்பவன், ஜாதகஸ்தன், அவன் ஒரு கணக்கீட்டாளன். கணக்குகள் சில நேரங்களில் சரியாக வரலாம். இட்ஸ் கால்டு ப்ராபபிலிட்டி. கடவுள்களை கோயில்களில் தேடாதீர்கள். கடவுள்களை குறித்து ஓசோ குறித்த கருத்தை இந்த சம்பாஷணையை நான் முடிக்கிறேன். கோயில்களை எப்படி அணுக வேண்டும் என்று ஓசோ கருதுகிறார். ஓசோ கருத்துப்படி கோவிலை அணுகுவது என்பது ஏதோ ஒரு தேவதையை வேண்டி வரம் வாங்குவதற்காக அல்ல. அது ஒரு ஆழ்ந்த தியான அனுபவம். கோவிலை எப்படி அணுக வேண்டும் என்பது குறித்த ஓசோவின் பார்வைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. நிசப்தத்தின் வாசல், சைலன்ஸ். கோயிலுக்குள் நுழையும் போது வெளியுலகின் இரைச்சல்களை மறந்து முழுமையான நிசப்த நிலைக்குள் செல்ல வேண்டும். கோவில் என்பது பேசி வேண்டுதல் வைக்கும் இடமல்ல, மௌனத்தை உணரும் இடம். பலிபீடம், ஈகோவை விடுதல். கோவிலின் வாசலில் உள்ள பலிபீடம் மனிதனின் காமம், கோபம், பேராசை, அகங்காரம், ஈகோ போன்ற எதிர்மறை குணங்களை பலியிட்டுவிட்டு சுத்தமான மனதுடன் உள்ளே நுழைய வேண்டும் என்பதை குறிக்கிறது. அங்கே நீங்கள் சாதாரண மனிதனாக நுழைய வேண்டும். விழிப்புணர்வுடன் இருத்தல், அவேர்னஸ். ஓசோ எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வுடன் செய்ய வலியுறுத்துகிறார். எனவே கோவிலில் அமரும்போது ஒவ்வொரு சுவாசத்தையும் உணர்ந்து தியான நிலையில் இருக்க வேண்டும். உடலை தளர்வாக்கி ரிலாக்ஸ், மனதை அமைதிப்படுத்த வேண்டும். பார்வை, தர்சன். இறைவனின் சிலையை பார்க்கும்போது கண்களை மூடிக்கொண்டு வேண்டுவதை விட திறந்த கண்களுடன் அந்த இறை உருவத்தின் அழகையும் அமைதியையும் ரசிக்க வேண்டும். அந்த அழகில் உங்கள் மனம் லயிக்க வேண்டும். ஆற்றலை உணர்தல். கோயில்கள் ஆற்றல் மிக்க இடங்களில் கட்டப்பட்டுள்ளன. எனவே கோயில் கோபுரத்தை வணங்கி உள்ளே சென்று அந்த இடத்தின் அதிர்வுகளை, வைப்ரேஷன் உணர வேண்டும். சுருக்கமாக ஓசோவின் பார்வையில் கோயில் என்பது புற வழிபாடு அல்ல, அது உங்கள் உள்ளே இருக்கும் இறைத்தன்மையை உணர்த்துவதற்கான ஒரு கருவி. உங்கள் அருகாமையில் இருக்கிற அமைதியான ஒரு கற்சிலையை கொண்ட கோயிலுக்கூட நீங்கள் செல்லலாம். அமைதியின் ஊடாக, ஓசோவின் வரிகளின் ஊடாக அந்த கடவுளை, கற்சிலைகளை, பன்னெடுங்காலமாக முன்னோர்கள் வழிபட்ட பல வழிபாட்டு தலங்கள் உங்கள் அருகாமையில் அமைதியின் ஊடாக யாரும் வரப்பெறாத இடங்கள் இருக்கின்றன. அங்கே சென்று ஒரு அரை மணி நேரம் ஓசோவின் வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை வாசித்து அதனூடாக இறைவனை காணுங்கள். கூட்டம் நிறைந்த, சந்தடிகள் நிறைந்த, துரத்தி விடுகிற இடங்களில் கடவுள் இருக்கிறார். உங்கள் உள்ளார்ந்த சிந்தனை தான் நீங்கள் அங்கே சென்றுவிட்டு வந்த பிறகு உங்கள் உள்ளுக்குள் ஏற்படுகிற மாற்றங்களே உங்களை உயர்வுக்கு கொண்டு செல்கிறது. அது உங்களுள் தான் இருக்கிறது. கோயில்களுக்குள்ளே இருக்கிற விக்கிரகங்களில் இல்லை. அவை உண்டாக்குகிற தாக்கம் அது உங்கள் உள்ளே இருக்கிறது. அதை உங்கள் அருகாமையில் கோயிலில் உங்களால் பெற முடியும். அதனை நோக்கி நகரங்கள். சந்தடிகள் மிக்க கோயில்களுக்குள்ளே போவது சம்பிரதாயமாக இருக்கலாம், ஆனால் சாத்தியங்களை உருவாக்காது. இதுவே என்னுடைய பார்வை. கூட்டமாக ஒரு இடத்தில் குழுமி பல சேதங்களை விளைவித்து நாட்டுக்கும், நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும், உங்களுடைய பொருளாதாரத்திற்கும் சேதத்தை விளைவித்து இந்த நாட்டில் இருக்கிற சமநிலையை, இந்த நாடு செல்ல வேண்ட பாதையிலிருந்து திசை மாற்றி சென்று வேலையற்ற ஒரு சமூகத்தையும், வேலைக்கு போவது வீண் என்கிற ஒரு சிந்தனை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்துவிட்டு கோவில்களில் சென்று அமர்ந்திருக்கிற என் சமூகமே, விழித்து கொள்ளுங்கள். அத்தனையும் உங்கள் அருகில் தான் உள்ளன. கோவிலுள்ளே இருக்கிற அந்த பகவான் உங்கள் அருகில் தான் அமர்ந்திருக்கிறார். அவரை நீங்கள் உதாசீனப்படுத்திவிட்டு கோயில்களில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.